அந்த மாதிரி இருக்க வேண்டாம். என்னென்ன இருக்குது, என்னென்னலாம் என்னென்னவெல்லாம் நம்ம வந்து சந்திக்கணும், நேராக ஃபேஸ் பண்ணி வெளியில் வரணும், இந்த உறவு நமக்கு வேணும் அப்படின்னா, இதில் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? அதேமாதிரி கடவுளை நம்புங்க. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வரும்போது இந்த மாதம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடக்கும். சரிங்களா? அந்த மாற்றம் நடக்கும்போது நீங்கள் ஏற்றுக்கணும். இது இப்போவே நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ கடவுள்கிட்ட இந்த மாதமே எனக்கு நடக்கணும், இந்த மாதமே நான் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு என்ன பண்ணுறது, என்கேஜ்மெண்ட் பண்ணிடணும், நான் இந்த மாதமே அவரை போய் பார்த்துடணும், பேசிடணும், முடிவு பண்ணிடணும், நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், எல்லாமே இந்த மாதமே பண்ணிடணும் அப்படின்ட்டு நினைக்காம டிவைன் டைமிங்குன்னு சொல்லுவோம். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்துச்சுன்னா கடவுள் நம்புங்க, அவர் நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு. சரிங்களா? உங்களுக்கு இந்த உறவு சம்மந்தமாக, இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக என்ன நல்லா தெரியணுமோ ஃபஸ்ட்டு அதை முதல் தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? பேசுங்க. ஏதோ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பேசாமல் இருப்பீங்க போல் இருக்குது. பேசுங்க, பேசி தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இதை எப்படி ஜெயிச்சு இந்த உறவை உங்களுக்கான உறவை நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? முதல்ல அந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, பேசுங்க, தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதம் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றம் வரும், அதை வந்து ஏற்றுக்குங்க.